ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிபிபி அம்மு விலாக்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துறேன், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். ஸோ நீங்களும் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் குழம்பு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வடை கூட சேர்க்குறதுக்கு. வாங்க வடை பருப்பு எப்படி இது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு கூட 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 7-8 பல் அளவுக்கு பூண்டு, தேவையான அளவு உப்பு வச்சு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இது கூட போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை ரவுண்டாக பிடிச்சி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த நம்ம காமிச்சிருக்க வீடியோவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வெந்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் உடையாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட்டானோடனே இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு கசப்புக்கும். வெந்தயமும் கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயமும் கருவேப்பிலையும் இது கூட போட்டு நல்லா தாளிப்பு கொடுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்குனுச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் குழம்புக்கு. நல்லா ப்ரௌனில் நல்லா வெங்காயம் வணக்கிட்டே இருங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வெங்காயம் வணக்கிட்டே இருங்க. கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். நான் 2 தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டே இருங்க. இது நல்லா சுருண்டு வணங்கி வரும். அந்த டைமில் இது கூடவே நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லாயிருக்கும் குழம்புக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நல்லா இந்த மசாலாலாம் எண்ணெயில் வணக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம் போட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜார்லையும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலசி விட்டு எல்லாம் கலந்து நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுங்க இந்த குழம்புக்கு, ஏன்னா இது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். நம்ம இந்த பருப்பு உருண்டை போட்டோன்னா குழம்பு இந்த உருண்டையெல்லாம் இழுத்துரும், அப்போ குழம்பு ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கு தான் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, குழம்பு நல்லா இப்படி கொதித்து வந்திருக்கு. தடவை நல்லா இப்படி கொதித்து வந்தோடனே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது புளியெல்லாம் ஆட் பண்ணோடனே நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷத்துக்கு. நல்லா கலந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்தியே போட்டுக்கோங்க. நம்ம அதுவும் இல்லாமல் உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உருண்டையை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. உருண்டையெல்லாம் போட்டோடனே கலரிடக்கூடாது. ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி மெதுவாக தள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த உருண்டைக்குள்ளே உப்பு காரம்லாம் பிடிச்சி வரும். நல்லா இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா மெதுவாக ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. சும்மா கலக்குனிங்கன்னா நம்ம பருப்பு உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டு கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு தயார். உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.